அவங்க ஒரு நைட்டுக்கு இவ்வளோ, 2 நைட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுறாங்க. அந்த 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 செயலை கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு செயல் அது ஆக்சுவலாக. உள்ளே போய் சேர்த்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான தொழில்களை பண்ணுறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு ஆக்சுவலாக, அந்த பிராத்தல் வச்சு நடத்துறதுக்கு லீகலான உரிமையை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, லீகலாக அவங்க வந்து பெர்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, லீகலான அக்செப்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குது. கடத்தப்பட்டவங்க உள்ளே இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடத்தப்பட்ட பெண்களுக்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, மிரட்டல் விதத்துலேயும் கன்வென்ஸ் விதத்துலேயும் பேசி எடுத்து வச்சு உள்ளே அமுக்கியே உள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்க, யாராவது போய் இப்போது அங்கே போய் இப்போது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஸ்கூல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே செக்கிங் ஆள் போகிறாங்க, ரைட் போகிறாங்க, கெசட் ஆஃபீஸர்ஸ் உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எஜுகேஷன் வைஸாக நடக்குது. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போது இப்போ நம்ம இடுகட்டாயமாக, அதாவது வழிகட்டாயமாக நாம் வந்து இந்த விஷயத்துக்கு தள்ளப்பட்டு உள்ளே திணிக்கப்பட்டு வியாபார சந்தையில் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு அந்த பொண்ணை வந்து வெளியே பார்க்குறதுக்கும் முடியாது, உள்ளே பார்க்குறதுக்கும் முடியாதுன்னு இப்போ ஒரு நிலைமையிலேயே நம்ம தள்ளப்படுறாங்க அந்த பொண்களை பெற்ற பெற்றோர்கள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சில ஆள்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தைரியமாக சொல்லவும் வராங்க. ஆனால் அது அந்த அளவு அது நிறைய இப்போ அவங்க என்னுடைய நான் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் அவங்களுடைய உள்ள என்ன சொல்லுது, இதெல்லாம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சரிங்களா, இது இன்னும் நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கிறதுக்கே மனிதர்கள் வரமாட்டேங்கிறாங்க, பயந்து ஓடிடுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய நெட்வொர்க்கை வந்து டைஅப்பில் வச்சுருக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஆள் இருக்குதுங்கிறாங்க, பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்குதுங்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறத ஒரு பிம்பமாக அவங்க சொல்கிறத அவங்க நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிடுறாங்க பயந்து. அப்போது அதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இருதயம் வேணும்ல, அது சொல்லி அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அந்த காரியத்தை வந்து நான் எப்படி அதை பார்க்குறேன், எனக்கு பெரிய அளவில் வந்து இதை சொல்லணும் இல்லை அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு நான் என்னுடைய லைஃப்பில் பேசுவேனா அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய சைல்ட்ஹுட்டில் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. சரிங்களா, பட் இருந்தாலும் என்னுடைய மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸ் நான் வந்ததுக்கு பிற்பாடு இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய தேசத்தில் நடக்கிறத பற்றி எனக்கு இருக்க முடியல. ஏன்னா நல்ல நல்ல பெண்கள் எல்லாம் கெடுக்கப்பட்ட நிலையில் ஆக்கி கொண்டு போய் அங்கே ப்ராஸ்டியூஷன் சென்டருக்கு தள்ளப்படுறாங்க. நீங்கள் ஒரு சோத்துக்கு வழி இல்லை, நான் அதனால் நான் பிராத்தலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீ அங்கீகரிச்சுருந்துருக்கலாம்ல, அப்படி இந்த சட்டத்தில் கொண்டு வந்துருந்துருக்கலாம்ல. எல்லாம் நல்லா படித்த அந்த டாக்டர் மகால பிடிச்சிட்டு கொண்டு போய் உள்ளே போய் போடுறாங்க. இப்போ 3 வருஷம் சர்வீஸுங்கிறாங்க, 6 மாதம் கோச்சிங்குங்கிறாங்க உள்ளே. அதே மாதிரி தான் இங்கே நிறைய ட்ரஸ்ட்டுமே நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ரீஹாபிலேஷன் சென்டர்லேயும் நடந்துகிட்டு இருக்குது. வெளியே பேருக்கு ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் வச்சிடுறாங்க, உள்ளே நடக்கிறது பிராத்தல். சரிங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போகக்கூடிய காரியங்கள் இது இல்லை. இதில் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இதில் அடங்கி இருக்குது. ஒரு பெண்ணை காப்பாற்றுறது ஒரு வம்சத்தை காப்பாற்றுறதுக்கு சமம். இதை நாம் வந்து உணர்ந்து புரிந்து செயல்படணும். இன்றைக்கி வந்து அந்த பிராத்தல் சென்டரில் இருக்கிறவங்கள யாரால் போய் தட்டி கேட்க முடியுங்கிற நிலையில தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உட்காந்துருக்காங்க. சரிங்களா, நம்ம வந்து நினைக்கிறோம் எல்லாம் இதில் ஆக்சுவலாக வந்து நல்லா நீங்கள் பேசிக்கான ஒரு நாலேஜோடு பாருங்களேன். இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு கரப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, சட்டத்தை வந்து இப்படி போடுங்கன்னு சொல்கிறதுக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. சரிங்களா, ஆனால் அவங்க அந்த சட்டத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, அதை தவறான முறையில் என்ன பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டர் லீகல் படுத்துனதுனால என்னென்ன டிஃபெக்ட் நடக்குது நம்ம நாட்டில்ங்கிறத பாருங்கள். அவன் ஈஸியாக கடத்துறான், ஈஸியாக கடத்துகிற இடத்துக்கு வரும்போது அவன் பதறான். கடத்தி கொண்டு போய் அவன் இடத்துக்கு போகும்போது அவன் சொகுசாக உட்காந்துடுறான் அந்த பொண்ணோட. அந்த பொண்ணுக்கு தான் மனவேதனை, புரிதுங்களா? அதை ஏன்னா அந்த தொழில் அவன் வச்சு நடத்துகிறான் பாருங்கள் ஒரு பிளாக் மார்க்கெட்டை. அது ஆக்சுவலாக பிளாக் மார்க்கெட்டை தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் நான் தொழிலாக பார்ப்பேன். ஆனால் அந்த பிராத்தலை மட்டும் நான் தொழிலாகவே பார்க்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு பிளாக் மார்க்கெட், அங்கீகரிக்கப்பட்ட பிளாக் மார்க்கெட். இன்றைக்கி உலகத்தில் வந்து சரக்கை வந்து எதிர்க்கணும், சரக்கு போக்கணும் அப்படிங்கிற அந்த சரக்கு இறக்கெல்லாம் அடிச்சுட்டு எங்கே போகிறான்,
வசதியான நிலையாளாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எங்கே போகுதுங்க? இந்த வசதியான பயலுக என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தலுக்கு கொண்டு போய் விடுது அந்த விஷயத்த. ஒரு நிஜத்திலே வருமானத்துமே எனக்கு சோத்துக்கே வழி இல்லை, அதனால் நான் அந்த பிரார்த்தலுக்கு வந்தேன்னா அது வேற, அதுகளுடைய தலையெழுத்து அப்படி. சரிங்களா? நீ என்ன பண்ணுற, அதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. இவங்களுக்கு வந்து கும்பல் கும்பலாக இருக்குதான் ஆளுக்க. 2 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம் ஒரு சென்டரில். அப்போ பார்த்துக்கங்க, மாற்றி மாற்றி சர்க்குலேட் பண்ணுறாங்க. இவங்க எப்படி பொண்ணுகள் கிடச்சிது? என்ன பண்ணணும், ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. வெப்சைட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து அவங்களுடைய ப்ரூஃப்ஸை கொடுக்கணும். உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் எதனால் இந்த பிரார்த்தலுக்கு வாரீங்க, இப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணியாவது அந்த இலவெடுத்து போகிற பிரார்த்தலை வந்து லீகலாக மாற்றிருந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் வச்சு நடத்துங்க, நாங்கள் அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது என்ன இது? அப்போ அது ஆக்சுவலாக வந்து இப்போ ப்ராஸ்டியூஷன் சென்டரை வச்சு நடத்துகிறவன் என்ன யோக்கியமாக இருப்பானா? சரி, சப்போஸ் இப்போ அதுலேயும் 1008 கேள்விகள் இருக்குது. சரிங்களா? ப்ராஸ்டியூஷன் சென்டரை வச்சு நடத்துகிறான். சரி, இப்போ நீ வருமானத்துறை இருக்குது, இப்போ பணத்துக்கு வரி கட்ட சொல்கிற, பணத்துக்கு வரி கட்டட்டா இன்கம் டேக்ஸ் ரைட் அனுப்பிடுறீங்க. அது ஒரு ஆஸ்பெக்டில் இருக்குது இல்லைங்களா? அது கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. சரிங்களா? ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம், அதுக்குண்டான ஒரு வித்திட்டு முறைகளும் இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம செக்கிங் இன்ஸ்பெக்டரையோ இல்லை செக்கிங் ஆட்களையோ நம்ம அனுப்புகிறோம், ஒரு ரைடு அனுப்புகிற மாதிரி. அதுக்குண்டான வரிகள் அனுப்பப்பட்டுருக்குதா அப்படிங்கிறத மாவட்ட ரீதியான ஆட்சியாளருக்கு நம்ம அந்த தகவலை கொடுத்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம அனுப்புகிறோம். சரிங்களா? அது ஒரு பொறுப்பான முறையில் அது நடக்கிற மாதிரி இங்கே அக்செப்டன்ஸ் கொடுத்த அந்த இல்லீகலான அந்த பிளாக் மார்க்கெட் தொழில் ஒன்று நடத்துகிறாங்க பாருங்கள், அந்த பிரார்த்தல். அதில் ஏன் ஒரு செக்கிங் ஆளாக உள்ளே அனுப்பக்கூடாது? இவங்க இப்படி ஒரு சட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து உள்ளே போய் சோத்துக்கே வழி இல்லாத ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா போய் பண்ணி பிரார்த்தலை போய் சேரலாம், அது மட்டும்தான் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு உள்ளே அப்படிப்பட்ட ஒரு கடத்தல் வேலைக்கு ஆளாக்கப்பட்டு உள்ளே இருந்திருந்தான்னு வைங்களேன், ஒரு செக்கிங் ஆள் உள்ளே போகும்போது இது அவங்கள வந்து ஈஸியாக ரெஸ்கியூ பண்ண முடியுமா, முடியாதா? 2வது பாயிண்ட்டு, இஃப் இன்கேஸ் இது யாரோடைய நாலேஜுக்குமே வரலை, இது யாருக்குமே அறிவிக்கப்படலை, ஏதோ ஒரு குடும்பத்தில் யாருக்கோ வந்து இது அறிவிக்கப்பட்டிருக்கு, இல்லை யாருக்கெல்லாமோ இதை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபர்களுமே அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களால சிம்பிளான முறையில் வேறு எந்த காரியத்தையுமே சொல்லாமல் அவங்களால அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ண முடியுமா, முடியாதா? ஆஸ் பர் த லா தான் நான் சொல்கிறேன். அந்த முறையின்படி அங்கே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லாத பட்சத்தில் அந்த பொண்ணை அவங்க வெளியே விட்டு தான். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது எதுக்காக நான் இதை சொல்கிறேன், எல்லா நேரங்களிலுமே எல்லா சூழ்நிலைகளிலுமே நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கக்கூடியது தான், எதிர்க்கக்கூடியது தான். நான் இல்லைன்னு நான் சொல்லலை, சரிங்களா? பட்டு அதிகபட்சமான சதவீதங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கற்பழிப்பு நடக்குது. நீங்கள் லீகலாக வந்து பிரார்த்தல் சென்டரை லீகல் பண்ணிங்க, பிரார்த்தல் சென்டரை லீகல் பண்ணிங்க, சரிங்க தானே? அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் இங்கே வந்துட்டு கற்பழிப்பு கூட நடக்குது? சரிங்களா? மேலும் சில விஷயங்கள் வந்து அதில் வந்து கோட்பாட்டு முறைகளை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தலை. ஒரு ஒரு ரெஸ்கியூ செக்ஷனில் இப்போ வந்து மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு பொண்ணை உள்ளே கடத்துறதுக்கு பெற்றோர்கள், அதாவது அப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்த்தே கடத்தி உள்ளே கொண்டு போயிடுறாங்க. அது இங்கே வெளியே வந்து யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? புரிதுங்களா? நான் வந்து இது வந்து என்னுடைய தேசத்தில் இது நடக்கக்கூடாது, என்னுடைய தேசத்தினுடைய கலாச்சாரம் இதில் குலையப்படக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன். என்னுடைய பைபிள் ரீதியானு பார்த்தீங்கன்னா என்னோடய பைபிள் ரீதியாக நேர் ஆப்போசிட்டான விரோதமான செயல் தான் இந்த பிரார்த்தல். சரிங்களா? ஸோ இதுக்குண்டான மேற்கொண்டு ஸ்டெப்ஸை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இதில் முடிவு பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை. ஸோ இதில் யாருக்காவது நான் இது சொல்கிறதுல ஹார்மாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஹர்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய மரணம் நிகழ்வதற்கு முன்பதாகவே இந்த காரியத்தை நான் நிகழ்த்தி கொண்டு காட்டுவேன் என்பதை பதிவிடுகிறேன். நன்றி.